ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொராக்கன் க்ளே அண்ட் சோப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெல்டன் போரில் தான் நம்ம ரெடி பண்ணி காட்டியிருப்பாங்க. நம்ம இன்றைக்கி கோல்ட் ப்ராசஸ் சோப்பில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். மொராக்கன் க்ளே பவுடரை வச்சு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். நம்ம நேச்சுரலாகவே அந்த பவுடர் போட்டு நம்ம ரெடி பண்ணும்போது இந்த கலர் தான் நம்மளுக்கு வரும். சரிங்களா, ப்ளூ கலர் வராது, இந்த கலர் தான் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரீ வீடியோஸ் உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நிறைய கொடுத்துருக்கேன், இன்னமும் நான் கொடுப்பேன். ஓகேங்களா, இதே மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கோல்ட் ப்ராசஸ் சோப் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய 24 ஹவர்ஸும் போட்டிருக்கேன். கோல்ட் ப்ராசஸ் சோப்பு உங்களுக்கு நான் வீடியோஸாக போட்டிருக்கேன். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவை, மெட்டீரியல் வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சோப்புக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாட்டரை நல்லா ஐஸ் க்யூப் பண்ணி எடுத்திருக்கேன். என்றைக்குமே ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் மெஷர் பண்ணிட்டு தான் காஸ்டிக் சோடா மெஷர் பண்ணணும். காஸ்டிக் சோடாக்குள்ளே நம்ம வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ சீக்கிரமாக உடனே நம்ம சோப் மேக் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஐஸ் க்யூப் வந்து மெஷர் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன சோப்பு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேனை ரிமூவ் பண்ணக்கூடிய வகையில் மொராக்கன் சோப்பு தான் நம்ம இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம். சரிங்களா, எல்லாருமே மெல்டன் போர் சோப்பில் செஞ்சு காட்டியிருப்பாங்க. நம்ம இப்போ கோல்ட் ப்ராசஸ் சோப் நம்ம செய்ய போகிறோம். அது அட்வான்ஸ் லெவல் கோல்ட் ப்ராசஸ் சோப் நம்ம செய்ய போகிறோம். இந்த சோப் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு சீக்கிரம் இப்போ வந்து ஒரு கோல்டு ப்ராசஸ் சோப்புனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு 30 நாள் 40 நாள் க்யூரிங் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண முடியாது, கஸ்டமருக்கு கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம இப்போ மேக் பண்ணக்கூடிய சோப்பு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல். சரிங்களா, அந்த சோப் தான் நம்ம இப்போ மேக் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து வாட்டரை வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து வாட்டர் அளந்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்றைக்குமே நம்ம வாட்டர் தான் நம்ம ஆட் பண்ணணும். காஸ்டிக் சோடா ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா, இதுக்கான டீட்டெயில்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப் அட்வான்ஸ் லெவல் கோல்ட் ப்ராசஸ் சோப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸஸை கூட நம்ம கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, நீங்கள் டீட்டெயில் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாட்டரை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா நம்ம மெஷர் பண்ண போகிறோம். என்றைக்குமே நம்ம காஸ்டிக் சோடா மெஷர் பண்ணும்போது மாஸ்க்கு கட்டாயமாக யூஸ் பண்ணிக்கோங்க, க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ காஸ்டிக் சோடா நான் மெஷர் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம ஐஸ் க்யூப் பண்ணி எடுத்திருந்தாலும் கொஞ்சம் சூடு வந்து இது கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகும். நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆயிலெல்லாம் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரைஸ் பிராண்ட் ஆயில்.
அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில் ஒரு 100 கிராம் மெஷர் பண்ணிக்கிறேன். இப்போ ஆயில்ஸ் ஆகட்டும், காஸ்டிக் சோடாவாகட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். மெஷர்மெண்ட் எவ்வளோ எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். இப்போ ஆயில் எல்லாமே நம்ம மெஷர் பண்ணி எடுத்தாச்சு. காஸ்டிக் சோடாவும் நம்ம அளந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மொராக்கன் சோப் தான் செய்ய போறோம். இது சூப்பரா உங்களுக்கு வந்து டேன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் அத மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து நானு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப நம்ம எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் மெஷர் பண்ணி வச்சத நல்லா பிளெண்டர் போட்டு அடிச்சுக்கலாம். இந்த ஆயில் மட்டும் தான் நீங்க எடுக்கணுமான்னா கட்டாயம் கிடையாது. நீங்க பட்டர் எந்த எந்த மாதிரி வேணாலும் நீங்க மாத்தி எடுத்துக்கலாம். ஆனா சாப் வேல்யூ அப்படிங்கிறது மாறுபடும். இப்ப நல்லா ஆயில் கலந்ததுக்கு அப்புறம் இந்த மொராக்கன் க்ளே பவுடர் நம்ம மெஷர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஆயிலுக்குள்ள போட்டுக்கலாம். இது வரைக்கும் யாரும் பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ராசஸ் சோப்ல இது வரைக்கும் யாருமே மொராக்கன் பவுடர் போட்டு செஞ்சு காட்டினதில்ல. முதல் முறையா நான் தான் செஞ்சு காட்டுறேன். எல்லாருமே மெல்டன் போர் சோப்ல தான் போட்டு செஞ்சு காட்டியிருக்காங்க. இப்போ நம்ம கோல்ட் ப்ராசஸ் சோப்ல மொராக்கன் பவுடர் போட்டு நம்ம ரெடி பண்றோம். நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம காஸ்டிக் சோடா கலந்து வச்சிருக்கிறது காஸ்டிக் சோடா கலந்து வச்சதை நம்ம உள்ள ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எடுத்து வச்சதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கலக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மோல்டெல்லாம் வந்து பக்கத்துலயே எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு நம்ம மோல்டில் போர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 1 டே அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அன்மோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம கோல்ட் ப்ராசஸ் சோப்லேயே அட்வான்ஸ் லெவல் நம்ம கிளாஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் உங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.
இப்போ வந்து நம்ம எல்லாமே மோல்டுல வந்து ஊத்தியாச்சு. இப்போ ஒரு நாள் கழிச்சு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். காயட்டும். ஒரு நாள் கழிச்சு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நாள் கழிச்சு நம்ம செஞ்ச சோப்பு பாருங்க. நம்ம வந்து ப்ளூ கலரா ஊத்துனோம். ஆனா வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப்ல நம்ம நெனைக்கிற கலர் வராது. சரிங்களா? நம்ம ஊத்தும்போது ஒரு கலரா இருக்கும். காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கலரா இருக்கும். ஒரு 10 டேஸ் கழிச்சு மறுபடியும் கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அப்ப நம்மளுக்கு ப்ளூ கலர் கண்டிப்பா லைட் ப்ளூவாவது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம நம்ம ஊத்துன சோப்பு வந்து இப்ப நல்லாவே காஞ்சிருச்சு. ஒரு நாள் கழிச்சு நீங்க அன்மோல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். சோப்பு எப்படி நல்லா காஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க. ரொம்ப சூப்பரா நம்மளுக்கு சோப்பு வந்திருக்கு. இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் குடுத்துருக்கேன். சரிங்களா? சோப்பு வீடியோ பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோ உங்களுக்காக நான் குடுத்துருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் 10 டேஸ் கழிச்சு என்ன கலர்ல சேஞ்ச் ஆகுது அப்டின்னும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? கண்டிப்பா நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. பை ஃபிரெண்ட்ஸ்.